மிஸ்ஸலனிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. பற்கள் சொற்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பற்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் முட்களை போல் முகம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நந்தவன பூக்களாக நறுமணம் கமழவில்லை என்றாலும் உங்களுடைய பெருமணம் இலகுவதாக இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் பற்கள் வெண்மை உறவும், பற்கள்ல வரக்கூடிய அனைத்து பல் அரணையிலிருந்து பல் கூச்சம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் தாடை நடுக்கம்னு ரொம்ப பேர்த்துக்கு வரும். தாடை நடுக்கம் இது ஆரம்பத்தில் அப்படின்னா வரும். சில பேர்த்துக்கு கண்ணுக்கு கீழே வரும், கண்ணுக்கு மேலே வரும். இதுக்கு பேர் முகவாதம் சொல்றது. இது வயசு ஆகும் பொழுது இதெல்லாம் தொடரும். அப்ப இது இயற்கை தான். அதுல சுகர் நோயாளர்களுக்கெல்லாம் இது சாதாரணமாக வாதம்லாம் உள்ள இறங்கிடும். அப்ப நாம தான் கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் கவனித்து செயல்படணும். அதுக்கு அதனாலையும் என்னாகும், பல் சிதைவு ஏற்படும். இப்போ சுகர்காரங்களுக்கெல்லாம் பாருங்க, பல்ல எடுக்கிற மாதிரி வரும், பல் போயிடும். இப்போ சுகர்னால மட்டும் பல் போறதில்ல, அதுவும் ஒரு காரணம். சுகர்காரங்களுக்கு சுகர் இல்லாதவங்களுக்கும் பல் பிரச்சனை, பல் சொத்தையெல்லாம் வருது. அது உள்ள அழுக்கு தேங்கிறது. இது வாதத்தினாலையும் வரும். ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவனுக்கும் வரும். கபமும் பித்தமும் ஒன்று கலக்கும் போதுதான் அந்த அதாவது இது என்ன, ருத்ர கபால வாயு உற்பத்தியாகி ருத்ர கபால வாயு மூலமாகவும் சில நேரங்களில் பல்வலி இதெல்லாம் வரும். இந்த அரணையும் வரும், பல் அரணை, பல் நோய் அதெல்லாம். அப்ப இந்த விஷயங்கள்லாம் தீர்க்கறதுக்கு லகுவான வழி. பல்லு விளக்கினா மட்டும் போதுமா? போதும். ஏன் அப்படின்னா, நம்முடைய சித்தர்கள் பல்வேறு வகையான மருந்துகளை நமக்கு அள்ளி வழங்கிட்டு போயிருக்காங்க. ஆளும் வேணும் பல்லு குருதின்னு சொல்லி அந்த காலத்துல, இப்பதான் பேஸ்ட் அதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆலங்குச்சியை ஒடிச்சு பல் வளக்கிட்டு போவாங்க. கருவேலங்குச்சியை ஒடிச்சு பல் வளக்கிட்டு போன காலங்கள்லாம் போகுது. இப்ப வாத்தியார்களே இப்ப குச்சி வச்சுக்கிறல பசங்கள். ஏன்னா காலம் அப்படி கெட்டு போச்சு. என்றைக்கு நாம் குச்சியை விட்டோமோ, குச்சிக்கு நாம் மரியாதை கொடுக்காமல் போனோமோ, நாம் பல்வேறு நோய்க்கு ஆளாகி விட்டோம். ஏன்னா அன்றைக்கு மாணவர்களை கண்டிக்க ஆசிரியர் கையில குச்சி இருந்தது. நான் படிக்கும் பொழுதுதான் ஆசிரியர் நாங்க தான் ஒடிச்சுட்டே போவோம். அது பெரிய காமெடியா தான். நீங்க ஒடிச்சுட்டு வாங்க அப்படின்றாங்க. இங்க வாடா, இந்த வாரம் அந்த குச்சி ஒடிச்சு போயிருக்கு, எவனையோ ஒருத்தனை அடிச்சு அவர் குச்சி ஒடிச்சிடுவார். இப்பெல்லாம் நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? இதை கேட்குறவங்க சொல்லுங்க பார்ப்போம். அன்றைக்கெல்லாம் எங்க அம்மா அப்பாலாம் வாத்தியார் சொல்லுவாங்க, சார் இவனை நல்லா கவனிச்சு அனுப்புங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கு எந்த பெற்றோர்களும் எப்படி என் பிள்ளையை நீ தொடரலாம் அப்படின்னு சங்கம் வச்சுக்கிட்டாங்க. பெற்றோர்கள் சங்கம்னு போய் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அதனால நாடு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், எல்லா விஷயம் நம்ம சிந்திக்கணும். அப்ப அந்த மாதிரி குச்சிக்கு மரியாதை இருந்தது, ஒரு பயம் இருந்தது. அது மாதிரிதான் ஆலங்குச்சியும் வேளாங்குச்சியும் வீட்டுல இருக்கும், வெட்டி வச்சிருப்பாங்க. நான் படிக்கிற காலத்துல வேளாங்குச்சி வளர்க்கிருக்கேன் நான். அப்ப வேளாங்குச்சி ஆலங்குச்சி இருக்கும்போது அந்த குச்சி அங்கே வெட்டி வச்சுட்டாலே வீட்டில் உள்ளவனுடைய பல்லுக்குள்ள இருக்கும் பாருங்க, நோயெல்லாம் வர பயப்படும். அடுத்து வேளாங்குச்சியை மென்றுவான். அவன் காலையில மெல்ல போறான்னு நம்மளுக்கு நோய் வராது. இப்படி ஒரு அச்ச உணர்வு இருந்தது. வாத்தியார்களில் குச்சி இருந்தா மாணவர்கள் எப்படி பயந்தார்களோ அப்ப அது போல இருந்தது. ஆக இன்றைக்கு அப்படி இல்லை. அதனால குச்சியெல்லாம் விட்டாச்சு. இப்ப பிளாஸ்டிக்ல அதாவது அதுவும் பிளாஸ்டிக்ல என்ன பண்றான், பிரஷ்ன்னு ஒன்ன உருவாக்கி கையில கொடுத்தாச்சு. செயற்கை. இதுக்கு உடன்பட்டதே முதல்ல தப்பு. விரல் இருக்கு, அதுக்கு முன்னால அந்த குச்சி வராதுக்கு முன்னால விரல் தான். செங்கல் இருக்கு இல்லையா, செங்கல் பிடியை தேய்ச்ச காலங்கள் உண்டு. சுட்ட செங்கல் பிடியை தேய்ப்பார்கள். காரணமே என்னன்னா, மண்ணிலிருந்து தோன்றியதான் எல்லாமே. அதனால மண்ணையே தேய்ச்சான் நம்மால். அதுல மண்ணை சுட்டு தேய்ச்சான். கொஞ்சம் ஒரு சின்ன ரசாயன மாற்றம், மண்ணை சுட்டு தேய்த்தார்கள். அதாவது மண்ணை சுட்டு தேய்த்த காலத்தில் இருந்த நம்ம தாத்தாக்கள்லாம் விண்ணுக்கு போற வரைக்குமே அவர்கள் முன்னுக்கு சிரித்தால் பல் அவ்வளவு வெண்மையாக இருந்தது. பல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்க தாத்தாலாம் கிட்டத்தட்ட 93வது வயதிலும் அவர் கடலை மிட்டாய் எங்கடா எனக்கு வாங்கிட்டு வரலையான்னு கேட்ட காலங்கள் உண்டு. எல்லார் கடலை மிட்டாய், திருச்சி மாவட்டத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, எல்லார் கடலை மிட்டாய் எல்லாருக்கும் தேவை என்று நம்முடைய
முற்காலத்தில் வாழ்ந்த நல்லோர்கள் சொன்னார்கள் ஐயா, இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு சின்ன நான் அன்றைக்கு பார்க்குற ஒரு 30 வயசு பெண், ஐயோ கள்ள மிட்டாய் எனக்கு பல் குடிச்சாங்க, ஐயோ கள்ள மிட்டாய்லாம் கடிக்க முடியாதுங்க அப்படிங்குது. என்ன மீனிங் அது? என்ன காரணம்? அந்த அளவுக்கு திறனற்று போய்விட்டது. அப்ப பற்கள் திறனற்று போவதற்கு என்ன காரணம்? அடிப்படை உணவுகள் நம்ம மாற்ற வேணும். அப்ப இந்த மாதிரி காலத்துல என்ன செஞ்சா நமக்கு சரியா இருக்கும்? இரவு நேர தூக்கம் பற்களுக்கு மிக அவசியம் என்பதை இப்போ உணர்த்துறேன். சும்மா ஏதோ பேசிட்டு போயிட முடியாது. நாம் சரியான தகவலை சரியான முறையில் சொல்லிவிட்டு போகணும். வெறும் பல்லு விளக்கிட்டு போறதுனால மட்டும் பல் சரியாகாது. 1 மணியிலிருந்து 3 மணி வரை பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். 1 மணியிலிருந்து 3 மணி வரை கல்லீரலுடைய நேரம் இரவு. அந்த 1 to 3 1000 வேலைகள் இருக்கட்டும், இந்த 1 to 3 மட்டும் கண்ணை மூடி, தூக்கமே வராட்டி கண்ணை மூடி படுத்துருங்க. இடது பக்கமாக கண்ணை மூடி படுத்துக் கொள்ளுங்கள். 1 to 3 பல் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கோ 1 to 3 தயவு செய்து தூங்கி விடுங்க. தூங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்களாம் தூங்கிடுங்க. இல்லை சார் இரவு வேலை சார், வாட்ச்மேன் சார், இந்த 1 to 3 தயவு செய்து கண்ணை மூடிக்கொண்டாலும் உட்காருங்கள். வேற வழி இல்லை. அந்த 1 to 3 உங்களுடைய கல்லீரலுக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்தால்தான் பல் சரியா இருக்கும். ஏன்னா அன்றைக்கு கல்லீரல் சரியா இயங்கல, கல்லீரல் இருந்து இதாகலைன்னா உங்களுக்கு பல் நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்தம் ஒழுங்கா போகாது. இது தொடர்ந்து இந்த தப்பை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பல் கெட்டு போயிடும், பல் ஆட்டம் கட்டுரும். இது ஒரு காரணம், இரவு தூக்கம் சரியா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பயங்கரமான கூலிங், பயங்கரமான சூடு, அதிக சூடு அதிக கூழ், இது ரெண்டுமே ஆகாது. நார்மலா இருக்கணும், எதாவது மிதமா இருக்கணும். அது ஒரு காரணம். சாப்பிட்டு இரவு பல் துளைக்கிட்டு நீங்க தூங்கணும், 3வது காரணம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பல் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். இதுக்கு மேல ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதுக்கு இன்னும் சிறப்பா ஒரு ஆணி, அதாவது ஆணி போல உறுதியாக இந்த பல்லு அப்படி தேக்கங்கட்ட மாதிரி அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு, தேக்கு மரம் மாதிரி நிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, முத்து போல் பல் பிரகாசிக்கணுமாங்க. ரொம்ப பேர் வெண்மையா இருக்கணும். அப்ப ரத்தம் சுத்தமாகும். பல்ல ஏன் அப்படின்னா மாறுதுன்னா, பல் சொத்தையா இருக்க அடிப்படை காரணம் ரத்த குற்றமும் கூட. பித்தமும் ரத்தமும் அங்க குற்றமும், பித்தத்திலையும் ரத்தத்திலையும் குற்றமானாலும் பல் சொத்தையாகும். சரியா? இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த பல் சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகா மருந்து, மாதுளை மரத்துடைய வேர் இருக்கு பார்த்தீங்களா? மாதுளை மரத்தினுடைய வேர். இந்த மாதுளை மரத்துடைய வேர் எவ்வளவு கிடைச்சாலும் சரிங்க ஐயா, இதை பிடுங்கி காய வச்சுருங்க. எல்லா வீட்லையும் இப்போ மாதுளை மரம் வச்சுருக்கீங்க, மாதுளை செடி வச்சுருக்கீங்க, இந்த பிடிங்க. அதே மாதிரி மாதுளம் பழத்துடைய ஓடு தூக்கி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. மாதுளம் பழத்துடைய ஓட்டை தூக்கி போட்டு விடாதீர்கள். இந்த மிஸ்டர் மூலமாக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நல்கிறேன். ஏன்னா நீ போய் அந்த மரத்தை ஒடி இந்த மரத்தை ஒடின்னு நான் சொல்றதுக்கு முதல்ல எளிமையா அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது ஈஸியா முடியும் உங்களால. அப்ப மாதுளம் பழத்தை தின்னுறீங்க, மாதுளம் பழத்துடைய ஓட பூரா சேகரிச்சு வெயில் காய்ச்சலா போட்டு நல்லா அடிச்சு தூள் பண்ணிருங்க. அதுல மாதுளம் மரத்துடைய அதே அளவுக்கு மாதுளம் மரத்துடைய வேரையும் எடுத்து ஒன்னா போட்டு ஒன்னா சேர்த்து அரைச்சிருங்க. ஈஸியா இருக்கும் அரைக்க, மிக்சிலே அரைக்கலாம். அதே மாதிரி மாதுளம் மரத்துடைய வேர் அதுல, அதாவது மாதுளம் ஓடு 100 கிராம் அப்படின்னா இது ஒரு 50 கிராமாவது நமக்கு சேரணும் அந்த வேர். அப்ப பாருங்க, ரெண்டையும் ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று நல்லா சேர்த்துட்டு வேற ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய கல் உப்பு இருக்கு பார்த்தீங்களா, கல் உப்பை நல்லா வறுத்தரணும். 50 கிராம் மாதுளத்துடைய மாதுளம் பழத்தை தின்ட்டு அந்த ஓடு 50 கிராம் இருக்குது அப்படின்னா 10 கிராம் உப்பு சேர்க்கணும். எவ்வளவு? 10 கிராம். 50 கிராமுக்கு 10 கிராம், 100 கிராமுக்கு 25 கிராம். அவ்வளவுதாங்க. 100 கிராம் மாதுளம் பழத்துடைய ஓடு, 25 கிராம் கல் உப்பு, நல்லா வறுத்தரணும், கல் உப்பை சேர்த்தரணும். அதே மாதிரி 100 கிராமுக்கு மாதுளம் மரத்துடைய வேறு எல்லாம் ஒன்று சேர்த்தரணும். இதுல நாட்டு மாதுளையா இருந்தா இன்னும் சூப்பர். எப்படி? நாட்டு மாதுளையா இருந்தா இன்னும் சூப்பர். சேர்த்து காய வச்சிடணும், எல்லாம் காய வச்சு சேர்த்து ஒன்னா அரைச்சிட்டு அதை பல் துளைக்கிட்டு வாங்க. இது எளிய முறை. அவ்வளவு சுத்தமாக பளபளப்பாக அப்படியே மாதுளை முத்தாகவே இருக்கும். மாதுளம்பழத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்களா அது மாதிரியே மாறிடும் உங்க வாய். மாதுளை வாயாக நீங்கள் மாறி விடுவீர்கள். சரி,
அது ஒரு எளிய முறை. ரெண்டாவது இந்த முறை சொன்னேன், மாமரத்தினுடைய இலை, கொய்யா மரத்தினுடைய இலை, சரியா? மாமரத்தின் இலை, கொய்யா மரத்துடைய இலை, கருவேலா மரத்துடைய இலை, கருவேலா மரம்னு இருக்கு, அந்த மரத்துடைய இலை, கருவேலா மரத்துடைய இலை, ஆலமரத்துடைய, ஆலமரம் பார்த்துருக்கீங்கன்னா ஆலமரத்துடைய இலை, இங்கே சென்னையிலே நிறையா இருக்கு ஆலமரத்துடைய இலை. கருவேலா மரம் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். அது கடையில் கேட்டிங்கன்னா கூட கருவேலா பிசுன்னு தருவாங்க, இலை தராங்களான்னு தெரியல, கொஞ்சம் கேட்டு பாருங்கள், கிடைச்சுன்னா பரவாயில்ல. கருவேலா மரத்துடைய இலை ரொம்ப முக்கியம். இவ்வளோதாங்க. வேப்பம்மா, அதாவது இது நம்மளுடைய மாமரத்தின் இலை எல்லாமே ஒரே சம அளவு தான். இது 50 கிராம்னா அது 50 கிராம் தான். மாமரத்தின் இலை, கொய்யா மரத்தின் இலை, ஆலமரத்தின் இலை, கருவேல மரத்துடைய இலை, இந்த 4 இலையும் ஒன்று சேர்த்துக்கணும். 50 கிராம், 200 கிராம் ஆச்சா, அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான். காய வச்சு அரைச்சிட்டு லேசாக ஒரு 50 கிராம் கல் உப்பு சேர்த்துங்க. 200 கிராமுக்கு 50 கிராம் தான் சேர்க்கணும் கல் உப்பு, அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அப்படி பல்ல விலைக்கு பாருங்க, இல்லை 20 கிராம் கூட கல் உப்பு போதும், விலைக்கு பாருங்க, அவ்வளவு சிறப்பாக அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பல்லு. இவ்வளோதான் விஷயம். இது இதில் வேர்கள் இன்னும் சொல்லப்போனா ஸ்ட்ராங்காக ஆடாமல் இருக்குன்னா, இந்த ஆலமரத்துடைய வேரும், மாமரத்துடைய வேரும், கருவேலா மரத்துடைய வேரும், கொய்யா மரத்துடைய வேரும், 4 வேர்களை எடுத்து அந்த வேர்களை பதப்படுத்தி அதை நல்லா இடித்து தூள் பண்ணி அதில் பல்லு வளர்க்குனீங்கன்னா பல்லு யானை தந்தம் போல் ஆயிரும். 3 வகையான முக்கூட்டு ரகசியத்தை சொல்லிவிட்டேன். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.